கிருஷ்ணகிரி அருகே டாடா கம்பெனி பேருந்து மோதி இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் அவரது உறவினர்கள் ராயக்கோட்டை சாலையில் தாலுகா காவல் நிலையம் முன்பு பேருந்தை சிறைபிடித்து ஓட்டுநரின் செல்போனை பறித்து தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரதீப் குமார். வணக்கம் பிரதீப், விவரங்கள். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகே உள்ள துருஞ்சிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் படவட்டான் ஒரு கூலி வேலை செய்து வந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி கிருஷ்ணகிரியிலிருந்து தருமபுரி தேசிய நெடுஞ்சாலை வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது இவர் பின்னே வந்த ஜலமங்கலத்தில் இயங்கி வரும் டாடா நிறுவனத்திற்கு சொந்தமான பேருந்து ஊழியர்களை ஏற்றிக் கொண்டு வந்து கொண்டிருந்த போது முன்னே சென்று கொண்டிருந்த படவட்டான் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் நேற்று மாறி கீழே விழுந்து படவட்டான் படுகாயமடைந்தார். இதையடுத்து போலீசார் அவரை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவர் நேற்று மாலை உயிரிழந்ததை அடுத்து ஆத்திரமடைந்த உறவினர்கள் இன்று கிருஷ்ணகிரியிலிருந்து ராயக்கோட்டை வழியாக செல்லக்கூடிய டாடா நிறுவனத்தின் பேருந்துகளை நிறுத்தி சிறைப்பிடித்து அவ்வழியாக வந்த அந்த பேருந்தில் இருந்த டிரைவரை தாக்கி அவரின் செல்போன்களை பிடித்து திடீரென தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக டிரைவர் அவங்க தப்பிச் சென்று காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த நிலையில் உடனடியாக தகவல் அறிந்து வந்த போலீசார் அங்கு குவிந்திருந்த படவட்டம் உறவினர்களிடையே பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் சாலை மறியலில் அமர்ந்து கொண்டு உரிய இழப்பீடு வழங்க கோரி பல போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதி சாலை மறியல் காணப்பட்டது. உடனடியாக சம்பவத்தில் விரைந்து வந்த கிருஷ்ணகிரி டிஎஸ்பி முரளி மற்றும் போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பின்பு போராட்டத்தை கைவிட்டு உறவினர்கள் கடமை சென்றனர். இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.